வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்றைக்கி நம்ம மைசூர் மசால் தோசை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 10 காய்ந்த மிளகாய், உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 6 இல்லை 5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு முழு பூண்டு, 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மைசூர் மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன். இது எல்லாம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பச்சை மிளகாய் 3, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது 1/2 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கே வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் கொத்தமல்லி தூவி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா அதை சிம்மில் விட்டுட்டு நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிடுங்க. மெலிசாக ஊற்றுங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க. இதை சுற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட உருளைக்கிழங்கு மசியலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது கூட நான் சீஸ் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக எண்ணெய் உள்ளே மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தோசையை நம்ம திருப்பி போட தேவையில்லை. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை நீங்கள் அப்படியே மடித்து சர்வ் பண்ண வேண்டியதான். நான் இது கூட சாம்பார், தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன். இது இல்லாமலேயும் நீங்கள் அப்படியே அந்த தோசை சாப்பிட்லாம். ஏன்னா உள்ளே அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சீஸ் வேண்டான்னா நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இது கூட நீங்கள் பன்னீர், சீஸ் இது ரெண்டுத்தையுமே துருவி ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான மைசூர் மசால் தோசை ரெசிபி ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.